ஹாய் நிஷாகா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிகினர்ஸ் வந்து ஈஸியாக போடுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இது வந்து ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 4 லைன் அல்லது வந்து 3 லைன் வந்து ஜரி த்ரெட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் பீட் வந்து போட்டுக்கலாம். சுகர் பீட் வந்து 1 இல்லைன்னா 2 2ஆக தான் போடணும். 3 4ன்ட்டு போடக்கூடாது. இப்போ நம்ம 3ஆக போட்டோம் அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து நம்ம கிளாத்தை கலட்டினதுக்கப்புறம் வந்து அந்த சுகர் பீட் எல்லாமே லூஸ் ஆயிரும். அதனால் நம்ம எப்போவுமே 2 2 இல்லைன்னா 1 1ஆகவே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து கட் பீட் வந்து லைன் போட போகிறோம். இது வந்து நான் வந்து நார்மல் சைஸ் தான் எடுத்திருக்கேன். பெருசும் இல்லை, ரொம்ப குட்டியும் இல்லை, நார்மல் சைஸ் தான். இதில் வந்து நான் வந்து லைட் கோல்டு கலர் வந்து கட் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு லைன் சுகர் பீடுக்கு அப்புறம் வந்து ஒரு லைன் வந்து கட் பீடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கட் பீடு வந்து நம்ம எப்போவுமே ஒவ்வொரு கட் பீடாக தான் போடணும். இப்போ வந்து 2 2 கட் பீடாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து கட் பீடு வந்து எப்போவுமே ஒவ்வொரு கட் பீடாக போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் சுகர் பீடும் வந்து நம்ம 2 2ஆக போடணும், 3 3ஆக போடக்கூடாது. ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு லைன் சுகர் பீட், அப்புறம் ஒரு லைன் கட் பீட், அப்புறம் வந்து ஒரு லைன் சுகர் பீட், இந்த 3மே நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ரவுண்டு ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து 1/2 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணாமல் 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கம் வந்து நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம்ல, அந்த இதுக்கு சென்டரில் வந்து கம் போட்டு நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக கீழே வந்து ஒரு லைன் சுகர் பீடு வந்து போகிற அளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து சென்டரில் கரெக்டாக பார்த்து ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் வந்து 2 2ஆக சுகர் பீட், அதே சேம் லைனில் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி 2 2ஆக போட்டு நாட் வந்து நம்ம வந்து ஸ்டோன் கிட்ட உள்ளே போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா இன்னுமே ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். வெளியில் போடாமல் உள்ளே வந்து நாட்டு போடுற மாதிரி போடணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 4 சுகர் பீட் வந்து ஃபஸ்ட்டு போடணும். அது வந்து 2 2ஆக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து 4 mm ஒரு சுகர் பீட் வச்சு நாட் போட்டுக்கலாம். இது வந்து அந்த ரவுண்டு ஸ்டோனுக்கு வந்து சென்டரில் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டோன் சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச்சில் கூட மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டோன் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச்சே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட் பீட், அப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு நான் வந்து வி ஷேப்பில் வந்து அந்த ரவுண்டு ஸ்டோனுக்கு மேலே வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 mm அப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு அந்த வி கொடுத்துருப்போம்ல, அந்த இதுக்கு சென்டரில் வந்து கொடுத்து நாட் போட்டு வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இந்த டிசைன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ஒர்க் ப்ரைஸ் வந்து ஒரு 1500 கிட்ட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து 1 டே கூட ஆகாது. நீங்கள் ஒரு நாளே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.